Praise the Lord. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதமாகிய 91:3 இப்படியாய் சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். Psalm 91:3 Surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. ஆம் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான சங்கீதம் ஒரு பாதுகாப்புக்காக தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இது ஒரு தீர்க்கதரிசனமான சங்கீதம். ஆம், தேவனுடைய மறைவில் வாழும்போது, அவருடைய செட்டைக்கு நிழலுக்குள்ளே நாம் மறைந்திருக்கும் பொழுது, அடைக்கலமாய் இருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இந்த வேத பகுதி ஆரம்பிக்கிறது. 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். ஆம், விசுவாசித்து தேவனை பார்த்து இந்த அறிக்கை செய்யும் பொழுது பாருங்கள், அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, அநேக விதமான கண்ணிகள் வரத்தான் செய்கிறது. சில கண்ணிகளை பொல்லாத பிசாசு நம் வாழ்க்கையை தடுமாற பண்ண வைக்கிறான். யாத்ரா புஸ்தகம் 34:12 வேதம் இப்படியாய் சொல்கிறது, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். Exodus 34:12 Take heed to yourself, lest you make a covenant with the inhabitants of the land where you are going, lest it be a snare in your midst. பாருங்கள், இந்த பூமியில் நாம் வாழும் நாட்கள், நாம் செல்லும் இடங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான சில சக்திகள், அதனால் தாக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களோடு கூட ஒரு நெருக்கமான ஐக்கியத்தை நாம் கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அநேக நல்ல உள்ளங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது பாருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் அது கண்ணியாய் மாறிவிடுகிறது. அநேக பிள்ளைகள் கல்லூரியில் போய் சேரும் பொழுது, அங்கிருக்கிற சில நண்பர்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு கண்ணியாய் மாறிவிடுகிறது. அல்லது அலுவலகத்திலோ, தொழிலிலோ, அல்லது விளையாட்டிலோ தேவையற்ற சில நண்பர்களின் ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உங்கள் ஐக்கியத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், அது உங்களுக்கு தவறான ஐக்கியம் கண்ணியாக மாறும் என்று சொல்கிறார். 2வது ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:27 அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிருந்தது. Judges 8:27 When Gideon made it into a ephod and set it up in his city Ophrah, and all Israel played the harlot with it there, it became a snare to Gideon and to his house. பாருங்கள், தேவ மனிதன் தான், ஆனால் தேவனுடைய கட்டளையின்படி இல்லாமல் தவறான ஒரு ஆராதனையை ஆரம்பித்து விடுகிறான். அந்த ஆராதனையை ஜனங்கள் திரளாய் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார். இன்றைக்கு கூட தேவனை தேடுகிறதிலும் ஆராதிக்கிறதிலும் வேதத்துக்கு புறம்பான பல காரியங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம்.
நம்மை அறியாமலே மற்றவர்களை பிரியப்படுத்த நம்ம அதற்குள் சிக்கிக்கொள்கிறோம். இங்கு கிதியோன் என்ற ஒரு தேவ மனிதனே அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். அவனை பின்பற்றி ஒரு கூட்டம் கண்ணியில் போய் விழுகிறது. இன்றைக்கு கூட அநேக ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறோம், ஆராதனை வீரர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தொடங்கி வைக்கிற சில தேவையற்ற காரியங்களில் ஜனங்கள் பின்பற்றும் பொழுது அது அவர்கள் வாழ்க்கையிலே கண்ணியாய் மாறிவிடுகிறது. ஆம், இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோம். நாம் ஐக்கியம் கொள்ளுகிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருப்போம். நாம் பின்பற்றுகிற சத்தியம் சரிதானா என்று சொல்லி எச்சரிக்கையா இருப்போம். அது ஒரு வேளை ஒரு வேடனுடைய கண்ணியாக இருக்கலாம். சில நேரங்களில் பொல்லாத விபத்துக்களை, பொல்லாத பிசாசு நம்மை அறியாமல் நமக்கு முன்பாக வைத்திருக்கலாம். அந்த கண்ணிக்கு தப்பு வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே, என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவியும். வேடன் என்றால் பொல்லாத பிசாசு. அவன் வஞ்சகமாய் நாம் விழும்படி, நாம் சிக்கிக்கொள்ளும்படி அவன் அதை ஆயத்த பண்ணி வைக்கிறான். ஆனால் கர்த்தரோ அதற்கு நம்மை தப்புவிப்பாராம். அதற்குத்தான் அவர் வேதம் என்கிற வெளிச்சத்தை நம் வாழ்க்கையில் வைக்கிறார். அந்த வெளிச்சம் சத்துருடைய சகல திட்டங்களையும் நமக்கு காண்பிக்கும். அவருடைய தூய ஆவியை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தி அந்த கண்ணிக்கு தப்ப பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சட்டைகள் நிழலுக்குள் மறைந்து கொண்டு எப்பொழுதும் இந்த விசுவாச அறிக்கையை செய்ய கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று அடிக்கடி அறிக்கையிட ஆண்டவரே, அதே நேரத்தில் ஐக்கியத்தை குறித்தும் பின்பற்றுகிற சத்தியத்தை குறித்தும் பின்பற்றுகிற போதனைகளை குறித்தும் அவர்கள் எச்சரிக்கையா இருக்க எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தாரும். எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் நீர் விலக்கி பாதுகாப்பதற்காய் நன்றி. நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.